மொத்த வளம் பார்த்தீங்கன்னா நான் கையிலே வச்சு வெடிக்க போகிறேன். கோல்டன் லைனை கொளுத்த போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிராக்கிங் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஃபவுண்டன் எடுத்து வந்துருக்கோம். இதை பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டிக்கை கொளுத்து பார்க்கலாம். இது டாப் கன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓயோலா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் பட் சூப்பர்மேன் 9 மல்டி கலர் கிராக்கிங் ஷாட்டை கொளுத்து வரோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோட்டையை கொளுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவகாசிலேருந்து வாங்கின மொத்த பட்டாசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வந்திருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்த பட்டாசு இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட் ஃபேன்சி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ்லேருந்து பாதி மட்டும் தான் எடுத்தேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெடித்து செம்மையாக மாஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பேசிட்டு வேண்டாம், டேரக்டாக வெடிக்க போயிடலாம் வாங்க. இந்த வீடியோக்கு தேவையான மொத்த பட்டாசை நம்ம யார்கிட்ட வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிராக்கர்ஸ். அவங்களோட கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சிவகாசியில் இருந்து சும்மா வெரைட்டியான கிராக்கர்ஸ், மாடர்னான கிராக்கர்ஸ் ரொம்ப கம்மியான சீப்பான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாடர்ன் கிராக்கர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியான கிராக்கர்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். டிஃப்ரெண்டான கிராக்கர்ஸ் வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்குறது ரொம்ப ஈஸி தாங்க. எப்படி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்களோ அதே போல் ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பட்டாசு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. லேட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி மாடர்ன் கிராக்கர்ஸோட கொண்டாடுங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னதான் தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட் பட்டாசு வெடிச்சு சந்தோஷப்பட்டாலும் அந்த வாழாவை கொளுத்தி தீபாவளியை கொண்டாடுற விதமே தனி தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 200 வாழை எடுத்துருக்கேன். இதை கொளுத்தி நம்ம தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணலாம். காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழாவை தரையில் வச்சு தான் கொளுத்துறோம். ஸோ சின்ன டிஃப்ரெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொத்த வாழாவை பார்த்தீங்கன்னா நான் கையிலே வச்சு வெடிக்க போகிறேன். கேட்குறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குச்சு. இது எனக்கும் எல்லாம் ரெடியாக இருந்துங்க. பழக்கமா நம்ம அப்போயே அப்படி எதாவது ஒன்று ஆகிடுது பார்த்துக்கோ. ரெடியா? தீபாவளியெல்லாம் சிறப்பாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கையில் வச்சு வெடிக்கும் விளையாட்டை நினச்சிட்டேன். வேற லெவலில் அங்கிட்டு கல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ நம்ம அடுத்த படத்தை வெடிக்க போயிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் டைகர் பாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து மருந்தெல்லாம் நினச்சிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான பட்டாசு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டடான் காய்ஸ், பாருங்களேன் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள். ஆட்டம் பாம்பு. இதை வெடிச்சு பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பத்திடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கலர் பாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் ரெண்டையும் கொளுத்த போகிறேன். பார்த்தீங்கன்னா பசங்க தான் கொளுத்த போகிறாங்க. நான் வந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறேன்டா. இங்கே கொளுத்துட்டா நீ அங்கே போய் கொளுத்துருந்தா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபைட்டர் அப்படிங்கிற ஜியண்ட் வாழா வெடிச்சு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது. வெடிக்கும் போது என்ன மாதிரி சத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஏர் ஃபைட்டர் சும்மா வேறு லெவலில் செம்ம சவுண்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஃபேன்சி கிராக்கர்ஸை வெடிக்க போயிடலாம் வாங்க. காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஃபேன்சி ஒர்க்கில் வனிதாவின் கோல்டன் லைனை கொளுத்த போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் கொளுத்த போகிற கிடையாது. கூட பார்த்தீங்கன்னா வந்து ஓவியா அப்படிங்கிற சினிமா ஆக்டர் கூடயும் அண்ட் அபியா அண்ணியா கூட சேர்ந்து அந்த பட்டாசு எல்லாம் வெடிக்க போகிறோம். எல்லாம் ரெடி தானே? வெடிக்கலாமா? பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னைக்கு பட்டாசு வந்து அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம். ஸோ பட்டாசு வெடிக்க போகலாமா? வாங்க வாங்க வாங்க.
Guys, golden oil பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் செம்மையா சதற விட்டுட்டு பற்ற வச்சா பிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி ஆலையில் அந்த அளவுக்கு ஓடிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைரோ டார்ச் இதை பற்ற வைக்கலாம். குட்டிஸ் பிடிங்க. Guys, பார்த்தா பைரட் டார்ச் அங்க எப்படி இருந்துச்சு? பைரட் டார்ச் ஹாப்பியா? சூப்பரா இருந்துச்சு. பாருங்க குழந்தையோட சந்தோஷத்தை எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அதே சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தண்ணி எரிஞ்சுது. நானுமே தனியாக கொளுத்தி பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டிக்கை கொளுத்தி பார்க்கலாம். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தா குழந்தைங்க வெடிக்கிற பட்டாசு தான். இதை கொளுத்தி பார்க்கலாம் நம்ம. வாங்க வாங்க வாங்க. சூப்பர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கொளுத்தோம் அடம் பிடிச்சி எல்லாத்தையும் கொளுத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் கன் இது பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. கொளுத்துறமா? பத்திடுச்சு. சூடு எல்லாரையும். Guys, டாப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அடிச்சுட்டு சும்மா சுட்டு தள்ளியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பீக்காக கொளுத்தி பார்க்கலாம். இது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது. மயில் கீழே வரும் அப்படின்னு நினைக்கிற மயில் படம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம கொளுத்தி பார்த்தலாம். ரெடி தானே? வாங்க 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 பட்டுன்னு. கோல்டன் பிக்காக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. மயில் தோகை ஒரு சாரை போல பார்த்தீங்கன்னா சைட்லாம் சீரி நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறது. ஸோ அடுத்த பட்டாசம் வெடிக்க போகலாம் வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒண்டர் ஃபாட் அப்படிங்கிற ஃபவுண்டனை கொளுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. Guys, பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஃபாட் செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறது அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஹண்டர் ஃப்ளேம் கண்ணை சுட போகிறோம். அப்படியே ரெடியாக இருக்குது. பார்த்து பத்திரமா இருந்துங்க. உங்கள் மேலே சுட்டு ரெடியா அப்படியா? டே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓயோலா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் பட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. இதை கொளுத்தி பார்க்கலாம். ஃப்ளேம் த்ரோவர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணி விட்டு சும்மா அள்ளி நெருப்பை கக்கி விட்டுட்டு இதை கொளுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வாங்க. பத்திருச்சு. வேற லெவல்ப்பா. Guys, பார்த்தீங்கன்னா ஓயோலா ஃப்ளவர் பாட்டஸ் எதிர்பார்க்காத ஹைட்டு சர்ன்னு மேலே போயிடுச்சு. கேமரா வியூல கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஹைட் போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கலர் ஃப்ளாஷை கொளுத்தி பார்க்கலாம். சும்மா பளிச்சுன்னு கலர் ஃபோட்டோ பிடிக்கும். நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்தலாமா? வாங்க வாங்க வாங்க. எடுங்க. கலர் ஃப்ளாஷ் கண்ணே குடும்பம் இருக்கு. Guys, பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் கலர் மாஸ்க் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம வெளிச்சம் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பளிச்சு அடிச்சு சம ஃபீல் விட கண்ணே எனக்கு தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு கூட பச்சை தெரிஞ்சு சுற்றியில் அப்புறம் கொஞ்சம் பண்ண ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அதே மாதிரி மொபைல் இருந்திருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பட்டாசை கொடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. செமையா இருக்குப்பா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோட்டையை கொளுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க.
கேஸ் பார்த்தீங்கன்னா கலர் கோட் யூஸ் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே க்ரீனிஷ் ஆகணும் அப்படியே ரெட்டிஷ் ஆகணும் சும்மா வேறு லெவல்ப்பா வெயிட்டி காட்டி விட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிஎன்டிவில் பெரிய சைஸோட தலைச்சக்கரம் இதை கொளுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது பெருசாக இருக்குது என்ன மாதிரி பண்ண போகுது அப்படிங்கிறத தெரியல. ஸோ கொளுத்தி பார்த்துடலாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎன்டிவில் செம்மையாக இருந்துச்சு. நான் ஸ்டாப்பாக சுற்றிட்டு வேறு லெவல் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிராக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியல. ஸ்கை ஷாட்டா இல்லை ஃப்ளோர் பாட்டா அப்படி என்ன தெரியல. ஏதோ அழகாக ஃபங்க்ஷன் போட்டுருக்காங்க. ஸோ கொளுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க வாங்க வாங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்கை ஷாட் கொளுத்தாமல் இப்போ வீடியோ முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாட் ஷாட் அப்படிங்கிற நம்ம தலைவர் டோனி ஃபோட்டோ போட்டால் ஸ்கை ஷாட் எடுத்து வந்திருக்கேன். இதை கொளுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மழை வர மாதிரி இருக்குது. அந்த ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா வெடி இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம வெடிக்கலாம். ஸோ ஐ மீன் அடுத்த வீடியோவில் நீங்கள் இது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஷாட் ஸ்கை ஷாட்டை கொளுத்திட்டு நம்ம இது வீடியோ முடிச்சுக்கலாம். சரி வாங்க இதையும் கொளுத்தி பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கிராக்கர்ஸோட பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோமே. சரி முடிச்சிடணும்னு சொல்ல முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி பட்டாசு வெடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. அதுக்குள்ளேயும் குட்டிஸுக்குலாம் தூக்கம் வந்துருச்சு. பசிக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ ரெண்டு எல்லாரும் அனுப்பிவிட்டாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாமே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாசு வெடிச்சிருக்குமா. ஸோ அடுத்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 அப்படின்ட்டு நிறைய பார்ட் இருக்குது. அவ்வளோ பட்டாசு நம்மள்ட்ட இருக்குது. எல்லாத்தையும் வெடிச்சு சமயம் மாஸ் பண்ண வருவேன். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்கள் இந்த வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.